friends, today we are going to see exercise 1.3. Exercise 1.3 product of integers தான் பார்க்க போகிறோம். Product of integers. Okay, before that class என்ன பார்த்தோம் அப்படின்றத வந்து recall பண்ணிடலாம். இது வந்து 5 marks பார்த்துருந்தோம். மோகன் டெபாசிட்ஸ் 2000 rupees in his bank account அவர் டெபாசிட் பண்ணியிருந்தார். தென் வித்ட்ரா வந்து 1642 பண்ணார். தென் என்ன சொல்லியிருந்தாங்க நமக்கு வந்து அப்படின்னா வித்ட்ரா அமௌண்ட் வந்து நெகட்டிவ் இன்டீஜராக ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். தென் ஹவு டு ரெப்ரசன்ட் த பாசிட்டிவ் டெபாசிட்டட் அமௌண்ட் அப்படின்றது கேட்டிருந்தாங்க. அடுத்து வந்து அவங்களோட பேலன்ஸ் அமௌண்ட் எவ்வளோ இருக்குது வித்ட்ரா பண்ணது போகுது அப்படின்றது கேட்டிருந்தாங்க. நம்ம வந்து வித்ட்ரான்னு வந்து அவங்க நெகட்டிவ்ன்றது சொல்லிட்டதுனால நம்ம டெபாசிட்டடாக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பாசிட்டிவ் இன்டீஜராக ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். அப்புறம் ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அமௌண்ட் டெபாசிட்டட் அமௌண்ட் வித்ட்ரான் எவ்வளோ பண்ணாருன்றதை எழுதிட்டு அவரோட அக்கௌண்ட் வந்து பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். சப்ராக்ட் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஓகேவா? இது ஒரு சம் பார்த்தோம். திஸ் ஆர் 5 marks சம். தென் இதுக்கப்புறம் நம்ம பார்த்தது வந்து 1 marks. அதாவது லாஸ் க்ளோசர் கம்யூட்டேட்டிவ் அசோசியேட்டிவ் லாஸ் அப்ளை பண்ணி இந்த ஃபில்லிங் த பிளாங்க் சால்வ் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? இதில் வந்து டேரெக்டாக நம்ம ஆன்சர் இந்த சப்ராக்ட் பண்ணி நம்ம ஆன்சர் பண்ணுற ஃபில்லப் கிடையாது. இது வந்து டேரெக்டாக அந்த லாஸ் யூஸ் பண்ணி என்ன நம்பர் அங்கே வரும் அப்படின்றது அப்ளை பண்ணுறது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் வந்து இப்போ 2 integers என்னன்றது வந்து நம்மளும் ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்லியிருக்காங்க. சம் இஸ் -7 கொடுத்துருக்காங்க. அப்போ எந்த 2 integers சம் பண்ணால் வந்து -7, அதே மாதிரி டிஃப்ரென்ஸ் -10 கொடுத்துருக்காங்க. எந்த 2 integers சப்ராக்ட் பண்ணும்போது வரும் -10 அப்படின்றத வந்து சால்வ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணோம். நெக்ஸ்ட் ஒன் ஒரு 5 marks சம் ஒன்று பார்த்தோம். இதே மாதிரி தான். அதாவது டீம் ஏ அண்ட் பி வந்து அவங்களோட ஸ்கோர்ஸ் குவிஸ் காம்படிஷனில் கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா டோட்டல் ஸ்கோர் யார் மேக்ஸிமம் யார் வந்து ஸ்கோர் விச் டீம் ஸ்கோர் மோர் யார் மேக்ஸிமம் ஸ்கோர் வாங்கியிருக்காங்க. தென் அடுத்த இன்னொரு கொஷின் கேட்டிருக்காங்க. கேன் வி சே தட் வி கேன் ஆட் இன்டீஜர்ஸ் இன் எனி ஆர்டரில் வந்து நம்ம ஆட் பண்ண முடியுமா இன்டீஜர்ஸ் அப்படின்ற ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ டீம் ஏ ஸ்கோர் என்னன்றது பார்த்துருக்குறோம். ரைட் பண்ணிட்டோம். அவங்க கொடுத்த கிவன் வேல்யூஸை ரைட் பண்ணியாச்சு. தென் டோட்டல் ஸ்கோர் அவங்களோடது என்னன்றது ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஆட் அண்ட் சப்ராக்ட் யூஸ் பண்ணி. தென் அதே மாதிரி டீம் பிக்கு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அவங்க கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா போத் டீம் காட் சேம் ஸ்கோர் அப்படின்றது வந்து நமக்கு கிடைச்சது. ஓகேவா? அப்போ எழுதியாச்சு. அடுத்து இன்னொரு கொஷின் நம்ம கேட்டாங்கன்னா எஸ் வி கேன் வி ஆட் இன்டீஜர்ஸ் இன் எனி ஆர்டர்ன்ற கொஷின் கேட்டாங்க. நம்மக்கிட்ட கொடுத்துருக்க இந்த இன்டீஜர் பார்த்தீங்கன்னா டீம் ஏ அண்ட் பிக்கு சேம் இன்டீஜர்ஸ் தான், ஆனால் அதோட ஆர்டர் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. தெரியுதா? -40 இங்கே லாஸ்ட்டில் இருக்கும், -40 10 ஃபஸ்ட்டில் இருக்கும், இங்கே 10 0 0 சேம் இன்டீஜர்ஸ் தான், ஆனால் ஆர்டர் தான் சேஞ்ச் ஆகிருக்கு. அதனால தான் நம்ம இப்படி ஒரு கொஷின் இங்கே வந்து கேட்டிருக்காங்க. கேன் வி சே தட் வி கேன் ஆட் இன்டீஜர்ஸ் இன் எனி ஆர்டர் அப்படின்னு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ணும்போது வி கெட் சேம் ஆன்சர். அப்போ எஸ் வி கேன் ஆட் இன்டீஜர்ஸ் இன் எனி ஆர்டர் அப்படின்றத ரைட் பண்ணோம். தென் ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன் ப்ராக்டிஸ் ஒர்க் புக்கில் அதை கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒர்க் ஷீட் 1 கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருந்தது. ஓகேவா? நவ் வி ஆர் கோயிங் டு சி எக்ஸசைஸ் 1.3. இப்போ 1.3ல் வந்து ப்ராடக்ட் ஆஃப் இன்டீஜர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ப்ராடக்ட் ஆஃப் இன்டீஜர்ஸில் அதோட ரூல்ஸ் ஏற்கனவே நம்ம வந்து சொல்லியாச்சு. ரிமைண்ட் பண்ணிக்கோ. மைனஸ் இன்ட்டு மைனஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ். ஓகேவா? தென் ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ். இதை எப்படி நான் ஞாபகம் வச்சுக்கோன்னா ஏற்கனவே சொன்னேன். சேம் இது எதுக்கான ரூல் அப்படின்னா ஒன்லி சிம்பிள்ஸ் தான். நம்பர்ஸில் கொண்டு போய் இதை நம்ம வந்து அப்ளை பண்ண முடியாது. நம்பரோட மல்டிப்ளிகேஷன் இப்போ 2 × 3 அப்படின்னா 2 3s are 6. அது நார்மலாக நமக்கு தெரியும். மல்டிப்ளிகேஷன் டேபிளாக நீங்கள் ரீட் பண்ணியிருக்கீங்க, அது உங்களுக்கு தெரியும். பட் இது எதுக்குன்னா சிம்பிள்ஸ்க்கு மட்டும்தான் அப்ளிகபிள் ஆகும். அந்த நம்பர் முன்னாடி இது பாசிட்டிவ் இன்டீஜர் நெகட்டிவ் இப்போ -2 +3 அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த சிம்பிளுக்கு மட்டும்தான் இது அப்ளிகபிள். ஓகேவா? இப்போ இதை எப்படி நான் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ். அதாவது சிம்பிள் சேமாக இருந்தது அப்படின்னா ஆன்சரில் ப்ளஸ் சிம்பிள் தான் வரும். இந்த 2 இன்டீஜர்ஸோட சிம்பிளும் சேமாக இருந்தால் ஆன்சரில் ப்ளஸ் சிம்பிள். 2 இன்டீஜர்ஸோட சிம்பிளும் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா ஆன்சரில் மைனஸ். ஓகேவா? இதுதான் வந்து இந்த ரூல் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம இந்த சம் வந்து ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ சேம் சிம்பிளாக இருந்ததுன்னா ப்ளஸ் சிம்பிள் போடணும் ஆன்சர். ஓகேவா? டிஃப்ரெண்ட் சிம்பிள்ஸாக இருந்ததுன்னா ஆன்சரில் மைனஸ் சிம்பிள் போடணும். ஓகே, திஸ் இஸ் அ ரூல். நவ் எக்ஸசைஸ் 1.3. Now exercise 1.3 first question. First 1 marks. 1 marks question number 9. Replace the blank
with an integer to make it a true statement. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இன்டீஜர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதில் கரெக்டாக ஆன்சர் வந்து நம்ம இப்போ வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட் கொஷின் -3 into dash is equal to 27. இப்போ நம்ம சொன்ன இந்த ப்ராடக்ட் ரூல்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், அதை யூஸ் பண்ணி தான் நம்ம அங்கே ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். 5 into dash is equal to -35. Then question C, dash into -8 is equal to -56. D, minus into dash into -12 is equal to 132. Okay, these are the questions. இப்போ இந்த டேஷ்ல என்ன நம்பர்ஸ் வித் சிம்பிள்ஸோட நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணலாம். ரீப்ளேஸ் த blank with an integer to make it a true statement. என்ன சிம்பிளோட பண்ணால் வந்து நமக்கு வந்து கரெக்டாக வரும் அப்படின்றத வந்து நம்ம செக் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு -3 into dash is equal to 27. இப்போ நம்பரை ஃபஸ்ட்டு வந்து செலக்ட் த நம்பர், சிம்பிள் வந்து அப்புறமா செலக்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட் செலக்ட் த நம்பர். இப்போ in 3 table அப்படின்னு பார்த்தீங்கன்னா in 3 table how many times 27 in 3 table? Okay, how many times? You all know 3 table. 3 tableல எத்தனை டைம் வரும் 27? This is the question. Yes, 9 3s are 27. அப்போ ஃபஸ்ட் யூ ரைட் த இன்டீஜர், அந்த நம்பர் என்னவோ அந்த நம்பரை ரைட் பண்ணிடணும். நெக்ஸ்ட் திங் செலக்ட் த சிம்பிள். இப்போ சிம்பிளுக்கு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா சிம்பிளில் ஆன்சர் கன்சிடர் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஆன்சரில் பார்த்தீங்கன்னா பிஃபோர் நம்பர் வந்து நோ சிம்பிள். அப்போ நோ சிம்பிள்னால் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அது ப்ளஸ்ஸாக கன்சிடர் பண்ணுவோம் நம்ம அப்படின்ட்டு. ஓகேவா? அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளஸ் வருது அப்படின்னா இங்கே எந்த சிம்பிளுமே இல்லைன்னா ப்ளஸ்ஸு, அப்போ ப்ளஸ் வருது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கொஷினில் ஒரு நம்ம கிவன் நம்பரில் வந்து மைனஸ் சிம்பிள் இருக்குது. ஓகே, அப்போ இங்கே ப்ளஸ் வரும்னா உடனே ரூலை செக் பண்ணுங்கள். அப்போ கிவனில் வந்து கொஷினில் அந்த 2 இன்டீஜர் என்னென்ன பாசிபிள் இருக்குது? ரெண்டுமே மைனஸாக இருக்கணும், இல்லை 2 நம்பருமே ப்ளஸ்ஸாக இருக்கணும். நம்மக்கிட்ட கொடுத்துருக்கு 1 நம்பர் இஸ் மைனஸ், அப்போ இன்னொரு நம்பர் என்னவாக இருக்கும்? கண்டிப்பாக மைனஸாக தான் இருக்கும். கிளியர்? ஸோ ஆன்சரில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. அப்போ ப்ளஸ் சிம்பிளுக்கு 2 ரூல் தான் நமக்கு. போத் ஆர் சேம் சிம்பிள்ஸ். ஒன்று ரெண்டுமே மைனஸாக இருக்கணும், இல்லை 2 நம்பருமே ப்ளஸ்ஸாக இருக்கணும். அப்போ அதை நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? ஃபஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு 1 இன்டீஜரில் மைனஸ் இருக்குது. அப்போ கண்டிப்பாக இன்னொரு இன்டீஜரும் மைனஸாக தான் இருக்கும். ஏன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். கிளியர்? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஷின் போகிறோம். 5 into dash is equal to -35. ஓகே, ஃபஸ்ட்டு நம்பரை எப்போவுமே இந்த மாதிரி இன்டீஜர் ப்ராடக்டை பண்ணும்போது ஃபஸ்ட்டு என்ன நம்பர்ன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதுக்கான சிம்பிளை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ in 5 table how many times 35? 5 7s are 35. ஸோ ரைட் 7. இப்போ சிம்பிள் வாங்க. சிம்பிளில் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா மைனஸ் இருக்குது ஆன்சரில். இப்போ ஆன்சரில் மைனஸ் இருக்குன்னா நமக்கு என்னென்ன ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று மைனஸ் ஃபஸ்ட்டு நம்பர் மைனஸாக இருக்கும், செகண்ட் நம்பர் ப்ளஸ்ஸாக இருக்கும். அப்போ நமக்கு ஃபஸ்ட் நம்பர் அங்கே கொடுத்துருக்காங்க, அதை செக் பண்ணுறோம். ஃபஸ்ட் நம்பர் மைனஸ் இருக்கா? கிடையாது, இல்லை. அப்போ என்ன இருக்குது? ஃபஸ்ட் நம்பர் ப்ளஸில் இருக்குது. அப்போ செகண்ட் நம்பர் என்னவாக இருக்கும்? கண்டிப்பாக மைனஸாக தான் இருக்கும். ஓகேவா? இப்படி தான் திங்க் பண்ணி சால்வ் பண்ணணும். நெக்ஸ்ட் கொஷின் இன்டூ -8 is equal to -56. அப்போ ஆன்சர் வந்து 56 வருது. in 8 table how many times 56? 8 7s are 56. அப்போ 7 போட்டாச்சு. இப்போ ஆன்சரில் மைனஸ் இருக்குது. வாட் ஆர் த ரூல்ஸ் பாருங்கள். இங்கே மைனஸ் இருந்ததுன்னா ஒன்று ஃபஸ்ட் நம்பர் மைனஸாக இருக்கணும், இல்லை செகண்ட் நம்பர் மைனஸாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு செகண்ட் நம்பர் மைனஸாக இருக்குது. அப்போ ஃபஸ்ட் நம்பர் என்னவாக இருக்கும்? கண்டிப்பாக ப்ளஸ்ஸாக தான் இருக்கும். ஓகேவா? தென் லாஸ்ட் கொஷின், dash into -12 is equal to 132. சரி, இப்போ இதில் பார்த்தீங்க 132ன்னும் போது இதில் என்னென்ன ரூல்? போத் சிம்பிள்ஸ் வந்து ப்ளஸ்ன்றது தான் வந்து வருது. ஓகேவா? அப்போ ஃபஸ்ட் செலக்ட் த நம்பர். இன் 12 டேபிள் how many times வந்து 132 வரும்? 12 டேபிள் 12 12s are 144. அப்போ 12 11s are போட்டோம் அப்படின்னீங்கன்னா 132 வரும். ஓகே, 12 11s are 132 வருது. இப்போ சிம்பிள் பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா இங்கே நோ சிம்பிள் அப்படின்னீங்கன்னா அப்போ இது என்ன மீனிங் அப்படின்னீங்கன்னா ப்ளஸ். இந்த ஃபஸ்ட்டு சம் பண்ணோம் இல்லையா, சேம் அதே மாடலில் இருக்குது. இங்கே மைனஸ் இருக்குது, அப்போ இங்கேயும் மைனஸ் இருக்குது. ஸோ 1 more நம்பர் இஸ் மைனஸ். ஓகேவா? ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் தான் ப்ளஸ் வரும். கிளியர்?
ஸோ ரூல் வந்து இதுதான், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ். இப்போ போத் சிம்பிள்ஸ் வந்து சேமாக இருந்ததுன்னா ப்ளஸ் வரும், போத் சிம்பிள்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தாங்கன்னா மைனஸ் வரும். ஓகே, ஸோ அதை யூஸ் பண்ணி இப்போ நம்ம சால்வ் பண்ணோம். இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்பர்ஸால் வந்து மல்டிப்ளை பண்ணணும். நம்பர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணிவிடணும். ஃபைண்ட் அவுட் பண்ண பிறகு அதுக்கான சிம்பிள் என்னன்றது நம்ம அந்த ரூல் அப்ளை பண்ணி ஈஸி. இந்த ரூல் நீங்கள் பக்கத்தில் ரஃப் காலமில் கூட பென்சிலில் எழுதி வச்சுக்கலாம். ரைட் பண்ணி வச்சுட்டேன்னா ஈஸியாக நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் அதோட ஆன்சர் என்ன வரும் அப்படின்ட்டு. ஓகே கிளியர். இது மாதிரி நீங்களே டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் வந்து எழுதி வச்சுக்கிட்டு ரஃப் காலமில் கூட ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஈஸியாக இவ்வளோ பெரிய 11 டேபிள் 12 டேபிள் கஷ்டமாக இருக்குன்னா சும்மா 2 டேபிள் 3 டேபிளில் கூட வேறு நம்பர்ஸ் எழுதி வச்சுட்டு சிம்பிள் அப்ளை பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல். இது வந்து நம்ம பார்த்தது வந்து 1 மார்க். ஃபஸ்ட் பார்ட் வந்து 1 மார்க்ஸ் பார்த்துருக்கோம். 9th சம் வந்து 1 மார்க் இருக்குது. நெக்ஸ்ட் we will see 2 மார்க். So after completing every part you have to draw a line. ஏற்கனவே அப்படி தான் ஃபாலோ பண்ணுவோம். ஒரு வருஷம் கம்ப்ளீட் பண்ண உடனே வந்து ஒரு லைன் ட்ரா பண்ணிவிடுங்க. கிளாஸ் ஆஃப் நீட்டாக ரைட் பண்ணுங்கள். பிளாக் பென் ப்ளூ பென் எப்படி யூஸ் பண்ணணுன்றது தெரியும், அதே மாதிரி ஃபாலோ பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் 2 மார்க்ஸ் இப்போ பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் 2 மார்க். கொஷின் நம்பர் 1. Find each of the following product. இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாமே நம்ம ப்ராடக்ட் தான் பார்க்க போகிறோம். Find each of the following products. See some questions of homework. ஒர்க் அவுட் பண்ணாத சம் எல்லாமே வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க்கில் வந்துடும். B -1 into 225. Then C, question number C, -21 into -30. Then E, -15 into 0 into -18. F, -12 into -11 into 10. Next one G, 9 into -3 into -6 and G. Next I, -1 into -2 into -3 into 4. Okay, these are the sums we will work out now. See, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் தான். மல்டிப்ளிகேஷன் we all know multiplication. ஸோ இந்த மல்டிப்ளிகேஷனில் நம்ம யூஸ் பண்ண போகிறது அந்த ரூல் தான். அதை திரும்ப ரைட் பண்ணுறேன். minus into minus is equal to plus, plus into plus is equal to plus, minus into plus is equal to minus, plus into minus is equal to minus. These are the rules. இந்த ரூல்ஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் சால்வ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு சம் பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா -1 into 225. இப்போ நம்பர்ஸ் மல்டிப்ளிகேஷன் டூ நம்பர்ஸை எப்படி மல்டிப்ளை பண்ணுவோம் அது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ இப்போ 1 into 225 is 225. 1 into any number is same number only. இப்போ 225. See here, இங்கே மைனஸ் இருக்குது 1க்கு பிஃபோர். இன் 225 there is no symbol. ஏற்கனவே சொல்லியிருக்கோம் சிம்பிள் இல்லைன்னா ப்ளஸ்ன்னு மீனிங். அப்போ இங்கே மைனஸ் இன்ட்டு ப்ளஸ். அப்போ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்னால் நம்ம என்ன அப்ளை பண்ணுவோம்னா மைனஸ். ஸோ இந்த ஆன்சர் மைனஸ். ஓகே, இந்த ரூல் எப்போவுமே ரஃப் காலமில் பக்கத்துலேயே ரைட் பண்ணி வச்சுக்குவாங்க. தட் இஸ் ஈஸி ஃபார் யூ. நெக்ஸ்ட் 21 into -30 is equal to. ஸோ 21 30 மல்டிப்ளை பண்ணுறோம். எனக்கு டேரெக்டாக மல்டிப்ளை பண்ண வராதுன்னா யூ டூ ரஃப் காலம். ஓகே, 630 வரும். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பருக்கு மைனஸ் சிம்பிள் இருக்குது, ஒரு நம்பருக்கு சிம்பிளே இல்லை. இப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இஸ் மைனஸ், -630. ஓகே, நெக்ஸ்ட் E, -15 into 0 into -18. You all know 0 into any number is 0
அடுத்தது எஃப். நீ என்ன ஜீரோக்கு நம்ம என்ன சிம்பிள் போடுறது அப்படின்றதுலாம் கிடையாது. ஜீரோக்கு மேக்ஸிமம் சிம்பிள் 0 1 அப்படின்னு நீங்கள் போட்டுற வேண்டியதான். எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் மல்டிப்ளைட் பை 0 அப்படின்னீங்கன்னா வி கெட் ஆன்சர் 0. ஓகே, ஸோ அதனால் 0ன்னு போடாது. நெக்ஸ்ட்டு எஃப் -12 into -11 into 10. சரி, ஃபஸ்ட்டு சிம்பிள்ஸ் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்க. இது மாதிரி 2 or more than 2 சிம்பிள்ஸ்லாம் இருக்குன்னா ஃபஸ்ட்டு எல்லா சிம்பிளையும் மல்டிப்ளை பண்ணி ரைட் த ஆன்சர். ஓகே, இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன சொன்னோம் ப்ளஸ். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். இங்கே என்னுமே சிம்பிள் இல்லை, அப்போ வந்து ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் தான் ஓகே ஓகே. தென் இப்போ பார்த்தீங்கன்னா 12 into 11. 12 11 சார் என்ன ஒரு ஆன்சர் 132. 132 into 10. அப்போ பின்னாடி ஜீரோஸ் இருக்குது. 1320. திஸ் இஸ் த ஆன்சர். ஓகே, சம் வந்து செய்ய தான் ப்ராக்டிஸ் ஆகும். அந்த ரூல் வந்து அந்த ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் அதெல்லாம் வந்து சம் செய்ய தான் வந்து கிளியராக ஆகும். ஓகே, அதனால் நிறைய சம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். -3 into -6. நீங்களே எந்த நம்பர் வேணாலும் எடுத்துக்கிட்டு சிம்பிள் போட்டு அப்ளை பண்ணி ரூலை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக வந்து எக்ஸாம்பிளெலாம் வந்து செய்ய முடியும். கன்ஃபியூஷன் வராது, கிளியர் ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே, நான் எத்தனை மைனஸ் இருக்குது பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா 2 மைனஸ். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். அப்போ ப்ளஸ் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். 9 3s 27. 27 into 6. அப்போ ரஃப் காலமில் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 27 into 6. 7 6 42. 4 2 6 12. 12 plus 4 16. 162. This is the answer. Okay, next one I. -1 into -2 into -3 into 4. See, இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். ஓகே, இப்போ இங்கே சிம்பிள் இல்லை, தட் இஸ் நோ ப்ராப்ளம். அப்போ மைனஸ் போட்டாச்சு. இன்னொன்று சொல்கிறேன் ஈஸி வே. இப்போ மைனஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஹவு மெனி மைனஸ் ஆர் தேர் அப்படியே கவுண்ட் பண்ணிகிட்டே வரீங்க. ஆட் நம்பர் ஆஃப் மைனஸ். அந்த மைனஸ் வந்து ஆட் நம்பராக இருந்ததுன்னா ஆன்சர் மைனஸ் தான். ஈவன் நம்பர் ஆஃப் மைனஸ் இருந்தாலும் ஆன்சர் ப்ளஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள். இப்போ இங்கே எத்தனை மைனஸ் இருக்குது 1 2 3. 3ன்றது ஆட் நம்பர், அப்போ ஆன்சரில் கண்டிப்பாக மைனஸ் தான் வரும். இங்கே பாருங்கள் 1 2 மைனஸ் தான் இருக்குது, அப்போ ஆன்சரில் கண்டிப்பாக ப்ளஸ். கிளியர்? இது வந்து ஈஸி வே, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மைனஸ் வந்து கவுண்ட் பண்ணும்போது ஆட் நம்பர் ஆஃப் மைனஸ் வந்தோன்னா ஆன்சர் மைனஸ், ஈவன் நம்பர் ஆஃப் மைனஸ் வந்தோன்னா ஆன்சர் ப்ளஸ். ஓகே, ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணுவோம். 1 2 is 2, 2 3s are 6, 6 4s are 24. ஓகேவா? தீஸ் ஆர் த ஆன்சர்ஸ். ஸோ இப்போ இதுக்கு வந்து ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணி திரும்ப சொல்கிறேன். இந்த ரூல் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரூலை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம இங்கே சால்வ் பண்ணுறோம். ஏன்னா நமக்கு நம்பர்ஸை வந்து மல்டிப்ளை பண்ணுறது ஈஸி தான், எல்லாருக்குமே டேபிள்ஸ் தெரியும், அதை யூஸ் பண்ணி நம்ம நம்பரை மல்டிப்ளை பண்ணிடுறோம். ஆனால் இந்த சிம்பிள்ஸ் கரெக்டாக தெரிஞ்சால் மட்டும்தான் இதில் வந்து ஆன்சர். நீங்கள் சப்போஸ் இங்கே வந்து நான் 1320 ப்ளஸ், இது வந்து ப்ளஸ், நீங்கள் ஆனால் ராங்காக வந்து இங்கே மைனஸ் போட்டுட்டாலும் எக்ஸாமில் தேர் இஸ் நோ மார்க். ஓகேவா? மைனஸ் 1320ன்றது வேறு, ப்ளஸ் 1320ன்றது வேறு, ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸ்டார்டிங்லேயே நம்ம என்ன சொல்லிட்டு பாசிட்டிவ் நம்பர் வேறு, நெகட்டிவ் நம்பர் வேறு, ரெண்டுக்குமே வேல்யூஸ் வந்து டிஃபர் ஆகும். -1ன்றது வேறு, +1ன்றது வேறு, போத் ஆர் ஈக்குவல்னு சொல்ல முடியாது. இதுக்கு ஒரு வேல்யூ, இதோட வேல்யூ வேறு, இதோட வேல்யூ வேறு. அதனால் சிம்பிளை ராங்காக நீங்கள் அப்ளை பண்ணாலும் தட் இஸ் ராங், எக்ஸாமில் மார்க் வராது, கஷ்டப்பட்டு செஞ்சது வேஸ்ட்டு. ஸோ அதனால் ரூல்ஸை நல்லா ட்ரீட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி சம்ம செய்யுங்க. ஓகே, நவ் 3 marks. ஸோ 2 marks வந்து இவ்வளோ தான் இந்த எக்ஸசைஸில். நெக்ஸ்ட்டு 3 marks பார்க்குறோம். ரூல் இதே தான், நான் ஃபஸ்ட்டு கிளாஸில் வந்து சொல்கிறேன். ப்ராடக்ட் ரூல் வந்து இதே தான். இதை நல்லா கிளியராக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஒன்றுமே ப்ராப்ளமே கிடையாது. ஹையர் கிளாஸ் போனாலும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை பேஸ் பண்ணி தான் சம்ஸே வரும் அல்ஜிப்ரால. ஸோ அதனால் நல்லா ரூல்ஸை வந்து நல்லா ரீட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு 3 marks. 3 marks வந்து கொஷின் நம்பர் 3. கொஷின் நம்பர் 3, ஃபர்ஸ்ட் ஒன். For any integer a, what is -1 into a equal to?
second one, determine the integer whose product with minus 1 is. Okay, minus 1 is first question. Option A minus 22, option B 37, option C 0. Okay, for any integer A, what is minus 1 into A? அப்போ minus 1 into A என்ன வரும்? any integer A ஓட minus 1 multiply பண்ணா we get any integer multiplied by 1 அப்படின்னீங்கன்னா we get the same integer. Okay, ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 கூட நீங்கள் என்ன நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் we get the same integer. பட் இங்கே என்ன இருக்குன்னா minus 1 into A. அப்போ கண்டிப்பாக நமக்கு மைனஸ் ஏ தான் ஆன்சர் வரப்போகுது. அதே மாதிரி நெக்ஸ்ட் கொஷின், டிட்டர்மைன் த இன்டீஜர் whose ப்ராடக்ட் வித் minus 1. அப்போ எந்த இன்டீஜர் நம்மளை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னாங்க. அப்போ எந்த இன்டீஜர் கூட minus 1 மல்டிப்ளை பண்ணோம்னா we get the answer. இப்போ ஆன்சர்ஸ் ஆர் given. minus 22ன்றது ஆன்சர். இந்த minus 1 கூட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணியிருந்தால் minus 22 வரும். ஓகேவா? அதே மாதிரி இப்போ minus 1 கூட எதை மல்டிப்ளை பண்ணால் we get 37. அப்படி கொஷின் நம்மக்கிட்ட கேட்குறாங்க. ஓகே, கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இது எல்லாமே ஆன்சர்ஸ். அப்போ இந்த minus 1 கூட என்ன நம்பரை மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, solution. So first question என்ன கேட்குறாங்க அப்படின்னா minus 1 into A is what? minus 1 into A. minus 1 into A is what? minus A தான் கண்டிப்பாக. நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டினில் ஃபர்ஸ்ட் பார்ட் dash into minus 1 is equal to minus 22. அவங்க எல்லா கொஸ்டினுமே வந்து எல்லா நம்பருமே அவங்க கொடுத்த நம்பர் வந்து 37. ஒன் மோர் கொஸ்டின் இஸ் 0. ஸோ இது எல்லாமே minus 1 கூட மல்டிப்ளை பண்ணி ஆகுது. இப்போ வாட் இஸ் த வேல்யூ? இந்த minus 1 கூட எதை மல்டிப்ளை பண்ணால் we get this answer அப்படின்னீங்க நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். எப்போவுமே 1 கூட இங்கே 1 கூட எந்த இன்டீஜர் எடுக்கணுமோ அந்த இன்டீஜர் தான் ஆன்சராக வரும். ஓகே, அப்போ இங்கே என்ன ஆன்சர் இருக்கோ அதே இன்டீஜர் தான், ஆனால் சிம்பிள் டிஃபர் ஆகும். அதை மட்டும் கேர்ஃபுல்லாக போகும். ஸோ இப்போ இங்கே ஆன்சர் என்ன இருக்குது? 22 பண்ணாச்சு. அடுத்து இங்கே என்ன இருக்குது? 37 into 1 தான் நமக்கு 37 வரும். இங்கே 0 இருக்குது. எந்த நம்பர் கூட 0 எது கூட மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு 0 தான் வரும். ஸோ அப்போ 0 ஆன்சராக இருக்குன்னா கொஷினில் கண்டிப்பாக 0 இருக்கும். ஓகே, இப்போ சிம்பிளை செக் பண்ணுறோம் நம்ம. இங்கே minus 22 இருக்குது. சி இங்கே அப்போ கண்டிப்பாக இதில் ஒரு மைனஸ் தான் இருக்கும். அப்போ இங்கே 1 மைனஸ் தான் இருக்குது. அப்போ இது கண்டிப்பாக ப்ளஸ்ஸாக இருக்கும். ஓகே, சி ஹியர் ஆன்சரில் ப்ளஸ் இருக்குது. ப்ளஸ் இருக்குன்னா இங்கே கொஷினில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மைனஸ் தான் இருக்குது. மைனஸ் இன்ட்டு மைனஸ் தான் ப்ளஸ். அப்போ இங்கே ஒன் மோர் மைனஸ். மைனஸ் இன்ட்டு மைனஸ். மைனஸ் இன்ட்டு மைனஸ் இஸ் ஈக்குவல் டு minus into minus is equal to plus. Okay, well, then 0 into 0. 0 into minus 1 is equal to 0. So, our answer வந்து கிடைச்சிருக்கு. Clear? The rules தான் basic thing. இது மட்டும் நல்லா clear-ஆ பார்க்கணும். Okay. Next, that's all in your class. இப்போ நம்ம இந்த கிளாஸில் வந்து இவ்வளோ தான் பார்க்குறோம். Now today's your homework is do page number 6, worksheet number 2 in practice workbook. See page number 6 worksheet number 2. ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸ் வந்து worksheet number 1 பார்த்தோம் homework. இது worksheet number 2 வந்து ப்ராக்டிஸ் ஒர்க் புக் எடுத்து செஞ்சுடுங்க. ப்ராக்டிஸ் ஒர்க் புக் இன்னும் வாங்கல அப்படின்றவங்க சீக்கிரமாக புக் வாங்கிட்டு அதை ஹோம்ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடுங்க. கிளாஸ் ஒர்க்கும் கரெக்டாக நீட்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.